वाचम्याम् अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः केशव नारायण माधव गोविंद विष्णु मधुसूदन त्रिविक्रम वामन श्रीधर ऋषिकेश पद्मनाभ दामोदर पवित्रத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கர்ல போட்டுக்கோங்க. 3 கட்ட தர்பையை எடுத்து காலுக்கு அடியில போட்டுக்கோங்க. கையில 2 ஜலம் விட்டு கிளீன் பண்ணிக்கோங்க. அபௌபஸ்ப்ரஷ்ய. அதுக்கப்புறம் 3 கட்ட தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்குக்கோங்க. இப்போ இதை சொல்லுங்க மந்திரத்தை. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् ओम आपो ज्योतिरस अमृतं ब्रह्म भोर्भवत्सुवरो. संकल्पम. ममोपात समस्त दुरिदक्षयत्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थ्यम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां कथोभिवा यस्मरेत् पुण्डरीकाक्षम् सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीरामा स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीरामा राम रामा पितुर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्री गोविंद गोविंद. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्धमाने व्यवहारिहे प्रभवादि 6 संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायणे शरदृतौ तुलामासे कृष्णपक्षे चतुर्दश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु इन्दुवासर युक्तायां हस्तनक्षत्र युक्तायां विष्णु नक्षत्र विष्णु योग विष्णुकरण एवं गुण सकल विशेषण विशिष्टायां अस्यां चतुर्दश्यां पुण्यतिथौ. அதில் வந்து இப்போ இடம் போட்டுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அப்பா பேரு, தாத்தா பேரு, கொள்ளு தாத்தா பேரு 3ஐயும் சொல்லுங்க. ஷர்மனாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானா. மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. உங்களோட அம்மா பேரு, பாட்டி பேரு, கொள்ளு பாட்டி பேரு 3ஐயும் வரிசையாக சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர
ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகீனாம். உங்க மாமாவோட கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரானாம். உங்களோட அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா, 3 பேரையும் சொல்லுங்க. ஷர்மனாம். அம்மா வழி பாட்டி, அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி, 3 பேரையும் சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீஹ மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் ச அக்ஷய்ய திருப்தியர்த்தம். வைத்ருதி புண்ணியகாலே வைத்ருதி ஸ்ரார்த்தம் ஹிரண்யரூபேன அத்ய கரிஷ்யே ததங்கம் தில தர்ப்பணம் ச கரிஷ்யே. இப்போ அந்த பவித்திரத்துக்கு இடிக்கின்ற கேளணும் அந்த கட்டை தர்ப அதை நார்த் சைடு போட்டுருங்க. பூனலை வலம் போட்டுக்கோங்க. 2 டிராப் ஜலம் விட்டு கையை கிளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ்ப்ரஷ்ய. இப்போ மறக்காம மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்க. பூனலை இடம் போட்டுட்டேலா. இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதுல கிழக்கு மேற்கா விஷுவல்ஸ்ல காமிச்சிருக்கிற மாதிரி கட்டை தர்பையை எடுத்து பரப்புங்க. அப்புறம் இப்போ அந்த ஒரு கூர்ச்சம் உள்ளவால தான் இந்த லிங்க். அந்த ஒரு கூர்ச்சத்தை நுனி சவுத் பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸ்ல காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எள்ளு கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன் ஆவாஹயாமி. அந்த எள்ளை மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல போட்டுடுக்கோம். இப்போ 3 கட்டப்பிள்ளை எடுத்துக்கோங்க. தர்பைய இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயந்துனஹ பிதரசோம் யாசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருநாம் இதமாசனம். இப்போ அந்த பித்ருக்களுக்கு நம்ம ஆசனம் கொடுக்குறோம். ஓகேயா? அந்த தர்பைய மரிச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல வச்சிருவோம். அப்புறம் இப்போ மரியாதை செய்ய போறோம் பித்ருக்களுக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த எள்ளு எடுத்துக்கோங்க. மறுபடியும் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம். அந்த எள்ளை மரிச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல போட்டுடுங்க. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. மறுபடியும் கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்க.
शर्मणः वसुरूपान् अस्मत् पितॄन् स्वता நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில வச்சுக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் அப்பா பேரை சொல்லுங்க. शर्मणः वसुरूपान् अस्मत् पितॄन् स्वता நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. இப்போ உங்க தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகே, இனிமே உங்க தாத்தா பேர் சொல்லணும். உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் தாத்தா பேரை சொல்லுங்க. शर्मणः रुद्ररूपान् अस्मत् पितामहान् स्वता நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளையும் ஜலத்தையும் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் தாத்தா பேரை சொல்லுங்க. शर्मणः रुद्ररूपान् अस्मत् पितामहान् स्वता நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் தாத்தா பேரை சொல்லுங்க. शर्मणः रुद्ररूपान् अस्मत् पितामहान् स्वता நமஸ்தர்ப்பயாமி. அந்த வெள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. இப்போ உங்க தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சது. இனிமே கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். கொள்ளு தாத்தா பேர் தான் சொல்லணும். சரியா? கையில ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. शर्मणः आदित्य रूपान् अस्मत् प्रपितामहान् स्वता நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. शर्मणः आदित्य रूपान् अस्मत् प्रपितामहान् स्वता நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. शर्मणः आदित्य रूपान् अस्मत् प्रपितामहान् स्वता நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. இப்போ கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சிருத்தோ. இனிமே அம்மாவுக்கு பண்ணணும். அம்மா இருக்கிறவாளுக்கு தனியா லிங்க் இருக்கு, அதை பார்த்து பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ உங்க அம்மா பேரை சொல்லுங்க. நாமீஹி वसुरूपाः अस्मत् मातृ स्वता நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ உங்க அம்மா பேரை சொல்லுங்க. நாமீஹி वसुरूपाः अस्मत् मातृ स्वता நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலம் கையில எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ உங்க அம்மா பேரை சொல்லுங்க. நாமீஹி वसुरूपाः अस्मत् मातृ स्वता நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. இப்போ அம்மாக்கு தர்ப்பணம் முடிஞ்சிருத்தோ. இனிமே பாட்டிக்கு தர்ப்பணம். பாட்டி பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷா கையில எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லுங்க. நாமீஹி रुद्ररूपाः अस्मत् पितामही स्वता
நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லுங்க. நாமீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லுங்க. நாமீஹி ருத்ர ரூபாஹ அஸ்மத் பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்து மேல விட்டுடுங்க. இப்போ பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சது. இனிமே கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். மறக்காம கொள்ளு பாட்டி பேர் தான் இனிமே சொல்லணும். ஓகேயா? கையில ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாமீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாமீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாமீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. இனிமே அம்மா வழிக்கு. ஓகேயா? இனிமே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும். உங்க கோத்திரம் சொல்லக்கூடாது. பின்னாடி வர்றது மாதிரி எல்லாத்துக்குமே. ஓகேயா? இனிமே அம்மா வழி தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். மாமா கோத்திரம் சொல்லணும். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லணும். கையில ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான் உங்க அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ர ரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. இப்போ உங்க அம்மா வழி எள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம்
தர்ப்பணம் பண்ணணும். இன்னே அவர் பேர் தான் சொல்லணும். ஓகேயா? இப்போ உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ. ஆதித்ய ரூபான். அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்க அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ. ஆதித்ய ரூபான். அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்க அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ. ஆதித்ய ரூபான். அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. இப்போ அம்மா வழி பாட்டிக்கு இனிமே பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ. அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ. அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ. அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. இப்போ உங்க அம்மா வழி கொள்ளு பாட்டிக்கு இனிமே தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்க அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ர ரூபாஹ. அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்க அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ர ரூபாஹ. அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்க அம்மா வழி கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ர ரூபாஹ. அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. இனிமே உங்க அம்மா வழி எள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். அவ பேர் தான் சொல்லணும். ஓகேயா? கையில ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ. அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ. அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எள்ளும் ஜலமும் கையில எடுத்துக்கோங்க. உங்க மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ. அஸ்மத் மாது
பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எல்லையும் ஜலத்தையும் மறிச்சாப்புல அந்த கூர்ச்சத்துல விட்டுடுவோம். ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே வர்க்கத்வய பித்ருன்னு திருப்யத திருப்யத திருப்யத. இப்போ தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ. பூனலை வலம் போட்டுக்கோங்க. வலம் போட்டு நிதானமா ஏந்து நின்னுக்கோங்க. அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும். செல்ஃப் பிரதட்சணமே பண்ணிக்கோங்க. ஓகேயா? பிரதட்சணம் பண்ணின மந்திரத்தை சொல்லுங்க. 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணா போதும். தேவதாபிய பிதுர்பியஸ்ச மகாயோகிபிய ஏவச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண இதாய ச ஜகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போ அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க. சாஷ்டாங்கமாவும் நமஸ்காரம் பண்ணுங்க. என்னென்ன பிரார்த்தனை பண்ணுமோ பித்ருக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நிதானமா உட்காந்துக்கோங்க. நீங்க வலமா இருக்கு பூனலை இப்போ மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கையில எள்ளை எடுத்துக்கோங்க. நம்ம தர்ப்பணம் ஆரம்பிக்கும் போது நம்ம பித்ருக்களை ஆவாகனம் பண்ணோம். இப்போ தர்ப்பணம் முடிஞ்செடுத்து அவளை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில எள்ளை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. அஸ்மாத் கூர்ச்சாத் ஆவாஹித வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே பிரிக்கணும். முடிச்சிருக்கு இல்லையா? முடிச்ச நுனியில முடிச்சு போட்டுப்பா. அந்த முடிச்ச பிரிங்கோ, பிச்சிடாதீங்க. அதை பிரிச்சு அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்க. நுனி சவுத் பார்த்து இருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியா அப்படியே மறிச்சாப்புல சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டேலா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நான்ய கோத்ருணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்யத திருப்யத திருப்யத. அந்த பஞ்சபாத்திர உத்ரணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்க கையில விழுந்து அந்த கூர்ச்சம் வழியா தம்பாளத்தில் விட்டுடுங்க. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடுங்க. இப்போ பூனல் இடமா இருக்கு இல்லையா? இப்போ நார்மலுக்கு வந்துடணும்.
பலமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் வந்து உங்கள் பவித்திரம் போட்டுருக்கேளோன்னு அதை வந்து முடிச்ச பிரிங்கோ. ஓகேயா, பிச்சிடக்கூடாது. முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக இது போட்டுவிடுங்க, நார்த் சைடு அதை போட்டுவிடுங்க. ஓகேயா, போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ஓம் சதஞ்சீவ சரதோ வர்தமானः சதம் ஏவந்தாம் ஸ்ததமோ வசந்தான் சதமிந்திராக்னி சாவிதா ப்ரஹஸ்பதிः சதாயுஷா அவிஷேமம் புனர்துः ஆஹார்ஷந்த்வா வீதந்த்வா புனராகா புனர்னவ சர்வாங்கசர்வந்தே சக்ஷுः சர்வமாயுஷ்ச தே விதம் தீர்காயுஷ்யமஸ்து. இப்போ விபூதியை நல்லா குழச்சி இட்டுக்கோங்க. நெத்தியில், உடம்புல எல்லாம், கையில் எல்லா இடத்துலையும் உடம்புல எல்லாம் இட்டுக்கோங்க. இட்டுன்ட்டு பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும். எல்லாம் பஞ்சபாத்திர உதிரணி தம்பாளம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் எடுத்து பிரம்ம யஜ்ஞம் ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டரில் ஒரு எள்ளு கூட இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. பிரம்ம யஜ்ஞம் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாசரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீ வேதபுருஷாய நமஹ. ஆச்சம்ய அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. गणपति ध्यानम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. प्राणानायम्य ओम भूः ओम भुवः ओम सुवः ओम महः ओम जनः ओम तपः ओम सत्यम्. ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम आपो ज्योतिरस अमृतं ब्रह्म भूर्भुवत्सुवरोम्. संकल्पम ममोपात समस्त दुरितक्षे द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम ब्रह्म यज्ञं करिष्ये. ब्रह्मयज्ञेन यक्ष्ये. अपवुपस्पृश्य கொஞ்சம் ஜலம் விட்டு ரெண்டு கையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. விருஷ்டி ரஷி விருட்சமே பாப்மானம் ருத்தாத் சத்யமுபைமி. ओम भूर्भुवस्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. अग्निमीळे मधुश्छन्दा अग्निर्गायत्री. ओम अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देवमृत्विजं होतारं रत्नधातामं अग्निः पूर्वेभिरर्षिभिरीड्यो नूतानैरुत स देवां एह वक्षति अग्निना रयिमष्णवत्कोशामेव दिवे दिवे यशसं वीरवत्तमम् आग्नेयं यज्ञमध्वरं विश्वतः परिभूरसि सैद्देवेषु गच्छति. अग्निर्होता कविक्रातुः सत्यश्चित्रश्रावस्तमः देवो देवेभिरागमत् यदङ्गदाशुषे त्वमग्ने भद्रं कारिष्यसि तवेत्तत्सत्यमङ्गिरः उपत्वाग्ने दिवे दिवे दोषावस्तरथिया वयं नमो भरन्त एमासि राजन्तमध्वराणां गोपामृतस्य दीदेवीं वर्धामानं स्वेदमे सनः पितेवा सूनवेग्ने सूपायनो भव सुजस्वानस्वस्तये वायवाया आहि दर्शत. ओम अग्निर्वै देवानामोमो विष्णुः परमः. ओम अथ महाव्रतम्. ओम एष पन्था एतत्कर्म.
ओम अथातः संहिताया उपनिषत् ओम विदामघवन्विदा ओम महाव्रतस्य पंचविंशतिसामिथेन्यः ओम अथैतस्य समाम्नायस्य ओम उक्तानि वैतानि कानि ओम यदिन्द्रादो दाशराज्ञे ओम इदं जना उपश्रुतम् ओम इषेत्वोर्जेत्वा वायवस्थो वायवस्थदेवो वस्सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे ओम अग्न आयाहि वीतये गृणानो हव्यदातये निहोता सत्सिवर्हिषि ओम शन्नो देवीरभिष्टाय आपो भवन्तु पीतये शय्योर्भिस्रावन्तु नः ओम तपस्वाध्याय निरतं नारायणं नमस्कृत्य पराशरं मुनिवरम् ओम नमो ब्रह्मणे नमो अस्त्वग्नये नमः पृथिव्यै नमो ओषाधीभ्यः ओम नमो वाचे नमो वाचस्पातये नमो विष्णवे महते करोमि ओम नमो ब्रह्मणे नमो अस्त्वग्नये नमः पृथिव्यै नमो ओषाधीभ्यः ओम नमो वाचे नमो वाचस्पातये नमो विष्णवे महते करोमि ओम नमो ब्रह्मणे नमो अस्त्वग्नये नमः पृथिव्यै नमो ओषाधीभ्यः ओम नमो वाचे नमो वाचस्पातये नमो विष्णवे महते करोमि ब्रह्मयज्ञाङ्गतर्पणं देवानां तर्पणम् விருஷ்டிரஷி விருட்சமே பாப்மானம் கிருதாத் சத்தியமுபாகாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிராப் ஜலத்தை விட்டு 2 கையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ब्रह्मयज्ञाङ्गदेवर्षि पितृतर्पणं करिष्ये उपवीति. இப்போ தேவாளுக்கு தர்ப்பணம். பூனல் வலமாவே இருக்கட்டும், ஜலம் வந்து நுனி விரல் வழியா வரணும். ஓகேயா? விஷுவல்ஸ் பார்த்துக்கோங்க. प्रजापतिस्त्रप्यतु ब्रह्मा तृप्यतु वेदास्त्रप्यन्तु देवास्त्रप्यन्तु ऋषयस्त्रप्यन्तु सर्वाणि छन्दांसि तृप्यन्तु ओंकारस्त्रप्यतु वषट्कारस्त्रप्यतु व्याहृतयस्त्रप्यन्तु सावित्री तृप्यतु यज्ञास्त्रप्यन्तु द्यावा पृथिवी तृप्यताम् अंतरिक्षं तृप्यतु अहोरात्राणि तृप्यन्तु सांख्यास्त्रप्यन्तु सिद्धास्त्रप्यन्तु समुद्रास्त्रप्यन्तु नद्यस्त्रप्यन्तु गिरयस्त्रप्यन्तु क्षेत्रौषधि वनस्पति गन्धर्वाप्सरसस्त्रप्यन्तु नागास्त्रप्यन्तु वयांसि तृप्यन्तु गावस्त्रप्यन्तु साध्यास्त्रप्यन्तु विप्रास्त्रप्यन्तु यक्षास्त्रप्यन्तु रक्षांसि तृप्यन्तु भूतानि तृप्यन्तु एवमन्तानि तृप्यन्तु निवीति. இப்போ ரிஷிகளுக்கு தர்ப்பணம். ஓகேயா? அதனால பூனலை வந்து மாலையா போட்டுக்கோங்க. கையை வந்து உருண்டையா உருட்டி சுண்டு விரல் வழியா தண்ணி வரணும். ஓகேயா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. शतरजनस्त्रप्यन्तु माध्यमास्त्रप्यन्तु ग्रत्समदस्त्रप्यतु विश्वामित्रस्त्रप्यतु वामदेवस्त्रप्यतु अत्रिस्त्रप्यतु भरद्वाजस्त्रप्यतु वसिष्ठस्त्रप्यतु प्रगाथास्त्रप्यन्तु पावमान्यस्त्रप्यन्तु क्षुद्रसूक्तास्त्रप्यन्तु महासूक्तास्त्रप्यन्तु प्राचीनावीति. இப்போ பித்ருக்களுக்கு தர்ப்பணம். அதனால பூனலை இடமா போட்டுக்கணும். ஓகேயா? ஜலம் வந்து மரிச்சாப்ல தம்பு வழியா விடணும் தம்பாளத்துல. ஓகேயா? விஷுவல்ஸ் பார்த்துக்கோங்க. पितृतर्पणम् सुमन्तु जैमिनी वैशम्पायन पैलसूत्र भाष्य भारत महाभारत धर्माचार्यास्त्रप्यन्तु जानन्ति बाहवे गार्ग्य गौतम शाण्डिल्य बाभ्रव्य माण्डव्य माण्डूकेयास्त्रप्यन्तु गर्गी वाचक्नवी तृप्यतु वडवा प्रतीथेयी तृप्यतु सुलभा मैत्रेयी तृप्यतु कहोळं तर्पयामि कौशीतकं तर्पयामि महाकौशीतकं तर्पयामि पैङ्ग्यं तर्पयामि महापैङ्ग्यं तर्पयामि सुयज्ञं तर्पयामि सांख्यायनं तर्पयामि ऐतरेयं तर्पयामि महैतरेयं तर्पयामि शाकलं तर्पयामि बाष्कलं तर्पयामि सुजातवक्त्रं तर्पयामि औदवाहिं तर्पयामि महोदवाहिं तर्पयामि सौजामिं तर्पयामि आश्वलायनं तर्पयामि
एचान्ये आचार्यास्ते सर्वे तृप्यन्तु तृप्यन्तु तृप्यन्तु। मृतृपितृकः प्राचीनावीति पितृतर्पणम्। पितॄन् स्वधा नमस्तर्पयामि, पितामहान् स्वधा नमस्तर्पयामि, प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि, मातृस्वधा नमस्तर्पयामि, पितामहे स्वधा नमस्तर्पयामि, प्रपितामहे स्वधा नमस्तर्पयामि, मातामहान् स्वधा नमस्तर्पयामि, मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि, मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि, मातामहे स्वधा नमस्तर्पयामि, मातुः पितामहे स्वधा नमस्तर्पयामि, मातुः प्रपितामहे स्वधा नमस्तर्पयामि। यत्र वचनसंस्थानां क्षुद्रुणोपहतात्मनां भूतानां तृप्तये तोयं इदमस्तु यथा सुखं तृप्यत तृप्यत तृप्यत। அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் மரிச்சாப்புல விட்டுடுங்க. पितृर् विसर्जयेत् पवित्रं विसर्ज्य उपवीति आचम्य। இப்போ பூனல் இடமா இருக்கேன்னு வலம் போட்டுக்கோங்க. வலம் போட்டுட்டு ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இப்போ அந்த வாத்தியார் தட்சணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க முதல்லயே. அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. 2 டிராப் ஜலம் அது மேலே விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே மயா अनुष्ठित वैतृदी पुण्यकाले वैतृदी श्रार्धं तिल तर्पण मंत्र साद्गुण्यार्थं यत्किंचित् इदं हिरण्यं स दक्षिणाकं स फलं स ताम्बूलं वर्गद्वय पितृ प्रीतिं कामयमानः आचार्याय तुभ्यमहं संप्रतते न मम ஓம் தத்சது. அந்த ஜலத்தை நேரா தரையில விடுங்க. இப்போ கையில கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் परस्मै श्रीमन् नारायणायेति समर्पयामि मया अनुष्ठित वैतृदी पुण्यकाले वैतृदी श्रार्धं तिल तर्पण रूपाग्यं कर्म तत्सत् ब्रह्मार्पणम् अस्तु. ஓம் தத்சத். அந்த ஜலத்தை நேரா தரையில விட்டுடுங்க. இதோட தர்ப்பணம் முடிஞ்சது. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்க. ஓகேயா? கூகுள் பேல 9600757365 அப்படின்னு நம்பர் போட்டேன்னா பாகவதம் NLR அப்படின்னு ஒன்று காட்டும். அதுலேயே பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு காட்டும். 2 நேம் காட்டும்.
எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் அனுப்பலாம். ஓகேயா? இந்த எல்லா டீட்டெயில்ஸுக்குமே கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். ஓகேயா? நீங்கள் அப்படியே இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணினாலும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முடியும். உங்களால் சிரமப்படாமல் பண்ணிடலாம். ஓகேயா? இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட இருக்குது எனக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. புது நம்பர் 9363727361. இந்த நம்பர் போட்டேனாலும் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு காட்டும். இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி கொடுக்கலாம். ஓகேயா? இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, பிஹெச்ஐஎம், பீம் அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கும் நம்பர் இந்த 2 நம்பருமே யூஸ் பண்ணிக்கலாம். 9600757365 அந்த நம்பரும் 9363727361 இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பரும் இந்த பேமெண்ட் மோடில் பண்ணலாம். ஓகேயா? அதுலேயும் நேம் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு தான் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்லை நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கனாக்கா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணலாம், ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்ணலாம், பிஎன்பி யூஸ் பண்ணலாம். ஓகேயா? 4 பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணீங்கனாக்கா அக்கௌண்ட் நம்பர் 1071281789 எஸ் சந்திரசேகரன், எஸ்பிஐ கோபாலபுரம். ஐஎஃப்எஸ்சி கோடு SBIN 0000962. இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணீங்கன்னாக்கா 50200090700632 எஸ் சந்திரசேகரன். ஐஎஃப்எஸ்சி கோடு HDFC 0000111. அதை யூஸ் பண்ணி HDFC மடிப்பாக்கம் அந்த பேங்க் பிரான்ச்சில் போடலாம். HDFCயில் சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துட்டேன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 5001010381146 எஸ் சந்திரசேகரன். IFSC CIUB 0000599. இதை யூஸ் பண்ணி சிட்டி யூனியன் பேங்க் புழுதிவாக்கம் அந்த பிரான்ச்சில் நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். PNB பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுத்துட்டீங்கன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 52682193000320 எஸ் சந்திரசேகரன். IFSC கோடு PUNB 0526810. இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். All these methods are available. I am providing you all these methods because many people find it difficult to pay through the Google Pay because they are nowadays restricting lot of restrictions in the transfers. They are allowing only to some extent. So business account I have also provided. Hope that will work on it. But this video is free. These methods you can transfer if at all you want to transfer any dakshana. Okay. Thank you all. Aasirvadangal. Jai Jai Shankara Har Har Shankara. Periva Padam Sharanam. Sri Gurubhyo Namaha.